நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க. என்ன மனையாக பெயர் கொண்டது இருந்தால் சிறப்பு. ஸோ மொத்தம் 8 மனை இருக்கு. மொத்தம் குழி பொருத்தத்துல 11 பொருத்தங்கள். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, பிளான் போட்டிருக்கீங்கன்னா சதுரடியை வந்து டிவைடட் பை 8.03 ஒரு குழிங்கிறது 34க்கு 34 வகுத்து அதை குழி பொருத்தத்துல வந்து முதல் பொருத்தமானது கர்ப்ப பொருத்தம். அதுல 8 வகையான பலன்கள் சொல்லியிருக்கு, மனை பெயரை சொல்லியிருக்கு. அதுல நன்றாக இருக்க வேண்டிய அமைப்பு என்னென்ன மனை இருந்தால் சிறப்பு. 1வது கருட மனை, வசத்தியான மனை, பொருள் கிடைப்பதற்கு உண்டான மனை, அருமையான உயர்வை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு கொண்டது கருட மனை. சிம்ம மனை, அரசினால் யோகம், அரசியல், அரசு தலைவர்கள், உயர் பதவி கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு. கிழக்கு பார்த்த வீடு கட்டுவது, சூரிய திசை நடப்பவர்கள், அப்பாவுடைய தொழில் செய்பவர்களுக்கு சிம்ம மனை. 5 மீதம் வந்தால் பசுமனை, இரட்டை ஆண் குழந்தை, இரட்டை பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கும், பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக அமைவதற்கும் பசுமனை. குழந்தை இல்லை வீடு கட்டும் பொழுது பசுமனையை வச்சு கட்டணும்னா ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைப்பார்கள். 7 மீதம் வந்தால் யானை மனை, அதீதமான பலம், ஆரோக்கியம், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். செவ்வாய் அதிகாரம் பெற்றிருக்கு, தூரதேச பயணம் நம்ம போறோம், தொடர்ச்சியா வரிசையா வீடுகள் போட்டிருக்கிற பகுதிகளில் நாங்க வீடு கட்டுறோம். கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு வீடு என்ன அளவு செயல்படுறோமோ அதே அளவுக்கு வச்சிருக்கிறோம், அதிகாரம் பெற்றிருக்கு. அப்ப யானை மனை, அதீதமான பலம், ஆரோக்கியம், எந்த விதமான பூச்சிப்பட்டைகள் வீட்டுல வராம நலமா இருப்பீங்க, யோகமா இருக்கும். ஸோ இதன்படி நீங்க குழி பொருத்தம் பார்த்து இதன்படி மனை அமைத்து செயல்படுவது சிறப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.